வெல்கம் டு வின்டன் கிளாஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் 6200 ப்ளஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் சார்பாகவும் இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை ஸ்டாஃப் சார்பாகவும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷமாக இன்ஆக்டிவில் இருந்தப்பையும் நம்மளை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா அது நீங்கள் தான். 6000 பேர் ஆக்சுவலாக 1 இயருக்கு முன்னாடியே நம்ம 6000 ரீச் பண்ணிட்டோம். பட் அந்த 1 இயராக வந்து ஒரு இன்ஆக்டிவாகவே இருந்தது சேனல். அப்பப்போ வீடியோ அப்லோட் ஆகும், இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலேயும் இந்த 6000 பேருக்கு மேலே நம்மளை சப்போர்ட் பண்ணி எங்கள் கூடயே இருந்ததுக்கு மிக மனப்பூர்வமான நன்றி எல்லாருக்குமே முதல்ல. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பான ஆண்டாக அமையணும். 2024 பொங்கல் நல்லா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு வந்து அமையட்டும். எல்லாருக்கும் வந்து இந்த ஆண்டு அரசாங்க வேலை கிடைக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 6200 ப்ளஸ் இருக்கீங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும், இப்போ ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிற அத்தனை பேருக்கும் நம்ம சேனல் சார்பாக அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்ற வாழ்த்திக்கிறோம். அதுதான் நம்ம சேனலோட எய்மும் கூட. நம்ம சேனலை எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஜாபை வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம ஆப்டிடியூடு டெஸ்ட் சீரீஸ் வந்து 26 ஜான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா குவிஸ் மேரத்தான் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அங்கே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக தமிழ் மேம் வந்து கொஞ்சம் நல்ல வீடியோஸ் போடுவாங்க. மேக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் மேம் வந்து ஓல்டு கொஸ்டின், டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ் மேம் போட்ட கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாமில் வந்து ஒரு 70+ தமிழ் கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தாவே நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து பாதி தமிழ் வீடியோஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்போவே வந்து நம்ம 70+ கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமும் நிறையா தமிழ் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. இது இப்போலாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நம்ம போடாத தமிழ் வீடியோவே இருக்காது. அந்த அளவுக்கு தமிழ் வீடியோஸ் நிறையா போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். 1-2 விட்டு போயிருந்தாலும் அதை நாங்கள் இனிமேல் நாங்கள் போட்டுருவோம். ஒன்றும் கவலைப்பட வேணாம். இனிமேல் நம்ம சேனல் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். எல்லாருமே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம சேனலில் போகுது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸையும் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஆகஸ்ட் 3, 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 21 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். இத்தனைக்கும் ஒரு வருஷம் நம்ம வந்து இன்ஆக்டிவில் இருந்த போதும் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சி எங்களை ஃபாலோ பண்ணதுக்கு அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினம் ஒரு குறள் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு திருக்குறள் அப்லோட் பண்ண போகிறோம். நான் தான் அப்லோட் பண்ண போகிறேன். டெய்லி வந்து ஒரு குறள் எடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மட்டும் சிலபஸில் வந்து ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் குரூப் 1 போனாலும் சரி, குரூப் 2 போனாலும் சரி, குரூப் 4 போனாலும் சரி, நீங்கள் எந்த குரூப் எக்ஸாம் இருந்தாலும் 10 கொஷின்ஸ் திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. ஸோ அந்த 10 மார்க்கை நம்ம கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியும் கூட. அத்தனை திருக்குறளும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து திருக்குறள் தினம் ஒரு குறள் அப்படின்னு சொல்லி திருக்குறளையும் நம்ம வந்து ரெகுலராக ஒரு குறள் பார்ப்போம். நாளையிலேருந்து அதே மாதிரி தினம் ஒரு குறள் வந்து நாங்கள் போடுவோம். நம்ம சேனலை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் கொஸ்டின்ஸ் வரும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வரும். நீங்கள் ஆன்சர் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷனும் தனியாக கொடுத்துருப்போம், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆத்தர்ஸ் நிறையா தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, தமிழ் ஆசிரியர்களோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் படிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனல்லையும் இருக்குது. அந்த சேனலில் எடுத்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம். ஒரு சிலபஸ் வைஸாக தமிழ் தனியாகவும், ஆப்டிடியூட் தனியாகவும், இலக்கணம் தனியாகவும், 10th இலக்கணம் தனியாகவும், இலக்கணங்களில் பொதுவாக என்ன இருக்கோ அதெல்லாம் தனியாகவும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம். நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வரக்கூடிய 2024 எல்லாரும் அரசாங்க வேலை கிடச்சி அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை.